நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வரங்கய்யா. நல்லது, வரங்கய்யா. நல்லது. வரையா. வணக்கம். சரி. நாங்க வர சார். கார்த்திக், வாழ்த்துக்கள். உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. ஆனா சின்னதா ஒரு வருத்தம். உண்மையிலேயே உன்ன மாதிரி ஒரு பையன் எங்க குடும்பத்துக்கு மருமகனா கிடைச்சிருந்தா எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்போம். இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருங்க. ரொம்ப நன்றி சார். சரியான நேரத்துல சரியான வழியில என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொடுத்தீங்க. இந்த உதவி நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம் சார். பரவாயில்ல தம்பி, உன் பக்கம் நியாயம் இருந்துச்சு, உண்மை இருந்துச்சு. அதனாலதான் உங்க காதலை யாராலையுமே பிரிக்க முடியல. இதுல நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்? அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நீங்க மட்டும் இல்லைன்னா இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். விடுங்க தம்பி, உலகத்துல எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆண்டவன் மூளையை கொடுத்திருக்கான். ஆனா மனுஷனுக்கு மட்டும்தான் பகுத்தறிவை கொடுத்திருக்கான். அந்த பகுத்தறிவை யாருமே சரியா பயன்படுத்துறது இல்ல. அப்படி பயன்படுத்தினா அடி தடி வெட்டு குத்து ஏன் நடக்க போகுது? அமைதியா அழகா உங்க அப்பா அம்மாவுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய உங்க கல்யாணம் அமளி துமளியா நடந்து போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பாருங்க, நடந்த இந்த கல்யாணம் உண்மையான கல்யாணமா நினைச்சு நீங்க உங்க குடும்ப வாழ்க்கைய ஆரம்பிங்க. எல்லாமே உங்களுக்கு சிறப்பா அமையும். நன்றி சார். அப்புறம் ஒரு சின்ன உதவி. சொல்லுப்பா. சுமதி யாரை விரும்புறாளோ அந்த பையனோடய அவளை சேர்த்து வச்சிருங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி நீங்க தான் சார் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்க சுமதி காதலை ஏத்துட்டு இருந்தாங்கன்னா இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. புரியுதுப்பா. சுமதி பிரச்சனையே இனிமே நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நான் கிளம்புறோம். ஒரு நிமிஷம்ப்பா. உங்களை பெத்தவங்க மன வருத்தத்துல இருக்கிறாங்க, அது எனக்கு புரியுது. அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கலையேன்னு கவலைப்படாதீங்க. நான் உங்களை மனசார வாழ்த்துறேன். நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க. சரி. உனக்கு என்ன வேணும்? ஒரு வாட்டர் பாட்டில். அண்ணா ஒரு வாட்டர் பாட்டில். நீ மச்சான், இவங்களுக்குலாம் என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுத்துறா. ஒரே நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். அண்ணா உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு 3 டீ. ராஜி, சாரி. எதுக்கு? தேங்க்ஸ். சாரிக்கே காரணம் சொல்லல, தேங்க்ஸ் வரையா? இது எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். வெல்கம். என்ன என்னமோ யோசிக்கிற, என்னன்னு சொல்லு. உன்னை தவிர வேற யாரை நான் காதலிச்சிருந்தாலும் என் நிலைமை என்ன ஆயிருக்கும் நான் யோசிக்கிறேன். என்ன பாராட்டெல்லாம் பலமா இருக்கு? சீரியஸா ராஜி, அந்த அர்த்த ராத்திரியில நீ வந்து நின்ன நிமிஷம் தான் எனக்கு தோணுச்சு. நீ வேற ஆள் தான் ராஜி. என்ன, நான் வரலனா அந்த ஏஞ்சலுக்கு தாலி கட்டலான்னு பாத்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டிராமா அது இதுன்னு எல்லாம் சொல்லானுங்க. அப்போ கட்டியிருப்ப. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும் நீ வருவேன்னு. பொய் இல்ல, நிஜமா தான் சொல்றேன். ராஜி, என்ன என் மனசுல என்னென்னமோ ஓடுது. அதெல்லாம் எப்படி ஒரு கோர்வையா சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தேங்க்ஸ் ராஜி, தேங்க்ஸ் a lot. ஏய், எதுக்கு இப்ப திரும்ப திரும்ப? எல்லாத்துக்கும் என்னோட முட்டாள்தனம் தான் காரணம். விடு கார்த்திக். இல்ல ராஜி, நான் என்னமோ பெரிய இவன் நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு இன்னைக்கு எல்லாரையும் இழந்துட்டு நிக்கிறேன். நீ மட்டும் கூட இல்லைனா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியல ராஜி. அதான் நான் கூட வந்துட்டேனே, அப்புறம் என்ன? இன்னும் நீ என்னோட இருக்கிறன்றதை என்னால் நம்பவே முடியல. அதான் உண்மையான காதல். உண்மையான காதல் எப்பவுமே உன்னை டார்ச்சர் பண்ணதான் செய்யும். ஆனா முக்கியமான சமயத்துல உன்னை கைவிட்டுட்டு போகாது. நீ இப்ப ரொம்ப எமோஷனலா இருக்க, கூல் டவுன். இல்ல ராஜி, நான் பண்ணது பெரிய தப்பு தான். விடு கார்த்திக், எதுக்கு கல்யாண நாள் அதுமா கண் கலங்கிக்கிட்டு? ராஜி, நிஜமாவே என் மேல உனக்கு கோவம் இல்லையா? யார் சொன்னது? உன் மேல எனக்கு பயங்கர கோவம் தான். ஆனாலும் நீ என் ஹஸ்பண்ட். சரி, வீட்டுல என்ன சொல்லிட்டு வந்த? இப்ப கேளு. எப்படி ராஜி?
விட அதை பத்தி இப்ப பேச வேணாம். உங்க வீட்டுல போய் என்ன சொல்லுவ? என்ன சொல்லணும்? இல்ல நம்ம கல்யாணத்தை பத்தி தான். இப்ப சொன்னா அவ்வளவுதான். அப்புறம் தாலி சுடிதாருக்குள்ள மறைச்சு வச்சுக்க வேண்டியதுதான். அலைப்பாயுதே ஷாலினி மாதிரி. என்ன? ஒண்ணும் இல்ல. அப்புறம் மெல்லமா அப்பா கிட்ட பேசணும், அவரை ஒத்துக்க வைக்கணும். இந்த கல்யாண விஷயத்த சொல்லாமலே ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கணும். அவர் ஒத்துக்கலனா அப்புறமா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல வேண்டியதுதான். சாரி ராஜி, என்னால நீ உனக்கு பிடிச்சவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்ல வேண்டியதா போச்சுல. என்ன பண்றது, அதுக்காக உன்னை மிஸ் பண்ண முடியுமா? என்னை பத்தி என்ன நினைக்கிற ராஜி? ரொம்ப நல்லவன். என்ன கோச்சுக்கிட்டியா? நான் இனி உன்கிட்ட வாழ்க்கையில எப்பவுமே கோபப்பட மாட்டேன். ஏய், அப்படியெல்லாம் பண்ணிடாத. அப்புறம் லைஃப் ரொம்ப போர் அடிக்கும். சின்ன சின்ன சண்டையெல்லாம் போடு, ஆனா உடனே சமாதானம் ஆயிடு. அவ்வளவுதானா? சரி, சமாதானம் சமாதானம். ஏய், கையெடு. ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளு. என் வாழ்க்கையிலேயே உன்ன மாதிரி ஒரு அருமையான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. என் மேல் நீ வச்சிருக்க அன்பு, அக்கறை, காட்டுற காதல், இதுக்கெல்லாம் நான் தகுதியானவனான்னு எனக்கு தெரியல. என்னை நான் தகுதியாக்கிக்கிறேன். வாழ்க்கையோட எந்த சமயத்திலையும் உன்னை நான் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண விட மாட்டேன். நீ என்னோட மனைவி மட்டும் இல்லை, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் தான். உன்னோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து, உன் விருப்பு வெறுப்புக்கு மரியாதை கொடுத்து உன்னை சரி சமமாக நடத்துவேன். ஐ லவ் யூ ராஜி. ஐ லவ் யூ கார்த்திக். கட்ட டீ கல்ல பொண்டாட்டி கேக்குறான்டா, அப்புறம் கேட்டா போண்டா டீன்றான். என்ன மச்சான், ராஜி ஓரமா கூட்டு போய் கையில கால விழுந்து மன்னிப்பு கேட்டு வர போல இருக்கு. டீ கடைக்கு வந்தா ஒழுங்கா டீ குடிச்சமா இல்ல வடை வாங்கி சாப்பிட்டமான்னு இருக்கணும். அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான் ஆராய்ச்சி பண்ண கூடாது. கார்த்தி, உன் கல்யாணத்துல கறி சோறு போடுவான்னு வந்தா இப்படி டீ வாங்கி கொடுத்தே முடிச்சிட்டியாப்பா. அண்ணா, வீக்கெண்ட் எல்லாரும் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறோம், குடிக்கிறோம், கடிக்கிறோம், கூத்தடிக்கிறோம். ஓகேவா? ஏய், 5 ஸ்டார் ஹோட்டலா? எவ்வளவு செலவும் தெரியுமா? ஏய், பாரா ராஜி குடும்பஸ்ரீ ஆயிட்டா. கார்த்திக், இப்ப நீ தனியா ஆள் இல்ல, உன்னை நம்பி ஒரு ஜீவன் இருக்கு. அத மறந்துட கூடாது. என்ன? ஐயா, இந்த சென்டிமெண்ட தாங்க முடியலையே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு, உண்மைகள் சொன்னேன், ஸ்ருதியோடு லயம் போலவே இணையாகும் சுகமான சம்சார சங்கீதமே. ஐயா, இந்த சூப்பர் சிங்கர் தொல்லை தாங்க முடியல. எதை கேட்டாலும் பாட்டா பாடி கொள்றான். உங்கள் விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசன் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு காண தவறாதீர்கள். ஏம்பா, நடுவுல இப்படி விளம்பரம் வேற வர்றான் பாயவன். அம்மாடி, கல்யாணம் ஆனவன்ற அடிப்படையில உனக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்றேன். லவ்ன்றது பஸ்ல போற மாதிரி, பிடிக்கலனா பாதி வழியில கூட இறங்கிடலாம். ஆனா கல்யாணங்கிறது பிளைட்ல போற மாதிரி, பிடிக்கலனாலும் போய் தான் ஆகணும். பாதி எல்லாம் இறங்கலாம் முடியாது. தேங்க்ஸ்ண்ணா. ஒரு சேல்ஸ்மேனே மெசேஜ் சொல்லும் போது ஒரு சேல்ஸ் ஹெட் மெசேஜ் சொல்லனா நல்லா இருக்காது. அதனால நானும் சொல்றேன், எந்த காதலும் ஈஸியா ஜெயிக்கிறதே இல்ல, பல கஷ்டங்களை தாண்டி தான் ஜெயிக்கிறாங்க. டேய், இன்னும் சொல்லி முடிக்கலடா, அதுக்குள்ள கத்துறீங்க. சாரி சார், நீங்க சொல்லுங்க. எல்லா காதலும் கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்குது. காதலிக்கிறப்ப ஒன்னா இருக்கிற காதலர்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் அதிகமா சண்டை போட்டு பிரிஞ்சிடறாங்க. இன்னும் நான் முடிக்கவே இல்லடா. என்ன சார் நீங்க 4 வார்த்தை நறுக்குன்னு பேசுவீங்கன்னு பார்த்தா இப்படி லென்த்தா போயிட்டு இருக்கீங்க. விடுறா சொல்லிட்டோம். சரி மாமா, நீங்க சொல்லுங்க சார். காதலுக்கு எதிரி 100 பேர் இருக்கலாம், ஆனா கல்யாணத்துக்கு பிறகு எதிரி அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் இருக்கும். ஒரு காதல் தோத்து போச்சுன்னா யாரு வேணா பொறுப்பா இருக்கலாம், ஆனா கல்யாணம் தோத்து போச்சுன்னா நீங்க 2 பேர் தான் பொறுப்பு. காதல்ல சக்சஸ் பண்ணிட்டீங்க, அடுத்தது கல்யாணத்திலயும் சக்சஸ் பண்ணணும். என்ன சார் காமெடி ஆர்டிஸ்டா இருந்த நீங்க ஒரே செகண்ட்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா மாறிட்டீங்க. டேய் கட்ட, நீ ஏதாவது சொல்றா. தம்பி கார்த்தி, நீ ஒரு இதய திருடன். என் தங்க ராஜி, கார்த்தி உன் இதய தாமரை. ஹேய், நீ ரொம்ப அழகா இருக்க. வரவு 8 செலவு 10. நீங்க ஒன்னா இருக்க கத்துக்கணும். காலம் எல்லாம் காதல் வாழ்க. சூப்பர் மச்சான், சான்ஸே இல்ல. இன்னும் இருக்குடா லூசு. டேய் கட்ட, போதும் அடங்கறியா? நானும் 4 வார்த்தை பேசணும் தான் பாக்குறேன், ஆனா ஆடியன்ஸ் என்கிட்ட இந்த சாங் தான் எதிர்பார்ப்பாங்க. சோ
100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோலை வனத்தில் ஒரு ஜோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க இங்கு வாழணும். ஒண்ணுக்கொண்ணு பக்கத்துல. நிறுத்துங்க போதும். மதனே நீ ஏதாவது பேசுப்பா. நான் என்னென்ன பேசுறது? அட ஏதாவது 2 வார்த்தை பேச. நான் அடிக்கடி கார்த்திட்ட கோவப்பட்டிருக்கேன். ராஜிக்காக எங்களை கழட்டி வர்றப்பெல்லாம் பயங்கரமா திட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் ரொம்ப சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க. கார்த்தி மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் மனுஷனை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. என் ஃப்ரெண்டுன்றதையும் தாண்டி அவன் ரொம்ப நல்ல பையன். அவனும் அவன் வாழ்க்கைக்கு கரெக்டான ஆளை தான் சூஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா அவன் செலெக்ஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஹாப்பியா இருக்கணும், அவ்வளோதான். தேங்க்ஸ் மச்சான். லட்சுமி நீ பேசு. எனக்கு நிறைய சொந்தக்காரங்க கிடையாது. இந்த ஆபீஸ் தான் என் குடும்பம். அண்ட் ராஜி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ராஜி கார்த்திக் காதல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு காதல் மாதிரியே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நிறைய சண்டை போட்டுப்பாங்க, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவுமே விட்டு கொடுத்துக்கிட்டது இல்ல. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அவங்க 2 பேரும் சேர்ந்ததுல ஐ அம் வெரி ஹாப்பி. சூப்பர். விஷ்ணு இப்ப நீ பேசு. நானா? எவ்வளவு யோசிச்சாலும் மனசுக்குள்ள இருக்க வார்த்தை வெளியில வர மாட்டேங்குது. இருந்தாலும் நான் சிம்பிளா சொல்றேன். முன்னாடி எல்லாம் ஆபீஸ பொறுத்த வரைக்கும் விஷ்ணு இருந்தா அங்க கார்த்தி இருப்பான், கார்த்தி இருந்தா அங்க விஷ்ணு இருப்பான். ஆனா இனிமே கார்த்தி இருந்தா அங்க ராஜி இருப்பா, ராஜி இருந்தா அங்க கார்த்தி இருப்பான். மச்சான் ஐ அம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் குங்குமம் இன்னும் நெத்தியில அப்படியே இருக்கு. நிமிஷம் மணமக்களை இப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். மச்சான் சேர்ந்து நின்றா. ராஜி அந்த பேக்கை கழட்டுங்க. டேய் கை போடுறா. ஓகே ஸ்மைல். ராஜி நீ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தாலியை கழட்டி பேக்ல வச்சுக்கோ. அப்பதான் அவங்க கண்ணுல தாலி படாம இருக்கும். என்ன கார்த்திக் பண்ணலாம்? எனக்கு ஒன்றும் தாலி சென்டிமெண்ட்லாம் கிடையாது. உனக்கு வேணா நீ கழட்டி வச்சுக்கோ. நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது போட்டுக்கலாம். ஏங்க அவனும் தப்பாலாம் சொல்லியே. எத்தனையோ பேர் தாலி இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? சுயமரியாதை கல்யாணத்தெல்லாம் தாலி கிடையாது. அப்ப நீ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிருக்கணும். பொண்ணு வீட்டுல கேக்குறப்போ நான் சுயமரியாதை கல்யாணம் தான் பண்ணுவேன், அதுல தாலி கிடையாதுன்னு சொல்லிருக்கணும். ஏங்க எப்படி இருந்தாலும் அவங்க ஒத்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க கண்டிஷனே தாலி தானே. உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னால ரொம்ப நாள் திருட்டுத்தனமா பேக்ல வச்சுக்க முடியாது. அமெரிக்கா லண்டன்ல எல்லாம் தாலியா கட்டுறாங்க. நீ ஒன்னும் அமெரிக்கால இல்லையே, அம்ஜிகரையில தானே இருக்க. இல்ல ராஜி, உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். எனக்கு புரியுது. ஏற்கனவே அரைகுறையா அன் டைம்ல நடந்த கல்யாணம், இதுல தாலி வர கழட்டி வேணும்னு சொல்ற. டே கார்த்திக், அவ சென்டிமெண்டா யோசிக்கிறா. அது தப்புன்னு யோசிக்க முடியாது. இது ஒன்னும் சாதாரண செயின் மாதிரி எல்லாம் கிடையாது. அது எப்படி நீ கட்டுறப்போ மனசார ராஜிய மனைவின்னு உணர்ந்து தாலி கட்டினியோ, அதே மாதிரி அவளும் உன்னை அந்த நிமிஷத்துல இருந்து ஹஸ்பண்டா ஏத்துக்கிட்டா. பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்றதா இருந்தா சொல்லலாம், ஆனா அத நாம சொல்ல முடியாது, அவதான் சொல்லணும். ஐடில வேலை செய்யற பொண்ணா இருந்தாலும் சரி, அடுப்பங்கரையில வேலை செய்யற பொண்ணா இருந்தாலும் சரி, தாலினா ஒரு சென்டிமெண்ட் தான். வேல்யூ இல்லைன்னு நினைச்சா எதுவுமே வேல்யூ இல்லதான். இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டிமெண்ட்ஸ் தான் வாழ்க்கை இன்ட்ரெஸ்ட் ஆக்கும். அதெல்லாம் ஓகே தான், ஆனா அப்பா கண்ணுல படாம இந்த தாலி எத்தனை நாளைக்கு உன்னால மறைக்க முடியும்? மறைச்சுதானே ஆகணும். ஏங்க அலேப்பா இந்த படத்துல ஷாலினி இந்த மேட்டரை பர்ஃபெக்ட்டா டீல் பண்ணிருப்பாங்க. நாளைக்கு வேணா அந்த டிவிடி தரேன், ஒரு தடவை நல்லா பாத்துருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சாரி ராஜி. போதும், இதோட 10,000 தடவை சாரி சொல்லியாச்சு. சொல்லிட்டு விடுங்க. இந்த ராஸ்கல் பண்ண காரியத்துக்கு இன்னும் 5-6 ஜென்மம் எடுத்தாலும் சாரி கேட்டுட்டே தான் இருக்கணும். எப்படியோ நல்லபடியா உங்க கல்யாணம் முடிஞ்சுச்சு. நல்லபடியான்னு சொல்ல முடியாது, ஒரு வழியா உங்க கல்யாணம் முடிஞ்சது. இதுக்கு மேல நீ ஏஞ்சல பார்த்து சூசனை பார்த்து எல்லாம் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. இனிமேதான் உங்களுக்கு டென்ஷனே. ஏன்? ஆமா லட்சுமி, ஆக்சுவலா அது வந்து லவ் பண்ணும்போது அப்படி இப்படி இருக்கலாம், ஆனா ஹஸ்பண்ட் ஆயிட்டா அப்படி இப்படி இருக்க முடியாதுல்ல. அப்படியா? ஐயோ, நான் தப்பு ஏதோ உளறேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாமா? உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். தைரியமா உங்க அப்பா கிட்ட போய் சொல்லி
அந்த அர்த்த ராத்திரியில கிளம்பி வந்தது. ஏங்க முக்கியமா கார்த்திகிட்ட கோவப்படாம சிரிச்ச முகத்தோட அந்த மீசைக்கு பயப்படாம இருங்க. நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல ராஜி. நீ கோவமா பேசிட்டு போனை வச்சதும் வரமாட்டேன்னு தான் நினைச்சேன். கரெக்டா டைமிங்ல வந்து நின்ன. சரி சரி, இப்படி ரோட்டோரமா நின்னு பேசிட்டு இருந்தா டைம் ஆயிட போகுது. சீக்கிரம் போய் வீட்டுல செட்டில் ஆகுங்க. ஆமா ராஜி, நீ கிளம்பு. அண்ட் அசந்து தூங்குறப்ப குளிச்சிட்டு வரப்பெல்லாம் அந்த தாலி மேட்டர்ல கொஞ்சம் கவனமா இரு. சரி கிளம்பு. ராஜி ஒரு நிமிஷம். டேய், அந்த டீ கடை கிட்ட லவ் பண்ணியாச்சுல, என்னடா திரும்ப ஆரம்பிக்கிற? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். ஆமாங்கோ, புருஷன் முன்னாடி ஆயிட்டீங்க, பேசிக்கோங்க. நீங்க திரும்பிக்கோங்க. உத்தரவுங்கோ. கண்டிப்பா போகணுமா? என்ன விளையாடுறியா? இல்ல, தாலி கட்டினதுக்கு அப்புறமா உன்னை தனியா அனுப்புறதுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. ஆமா கார்த்திக், எனக்கும் அப்படிதான் இருக்கு. சாதாரணமா ஆபீஸ் விட்டு பாய் சொல்லிட்டு போற மாதிரி இப்ப என்னால பாய் சொல்லிட்டு போக முடியல. புதுசா கட்டின புருஷனை விட்டுட்டு ஊருக்கு கிளம்புற பொண்டாட்டி மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மை தானே? ஒன்னும் கவலைப்படாத, அப்பா அம்மாவெல்லாம் மெதுவா சரி பண்ணிக்கலாம். டேய் முடிஞ்சதாடா. டேய் ஒரு நிமிஷம் இருண்டா. என்னை பத்தி யோசிக்காத ராஜி, நீ உன் வீட்டுல கவனமா இரு. நீ அவங்க கோச்சுக்கிட்டாங்கன்னு பேசாம இருந்துராத. தினம் தொடர்ந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணு. அவங்க எடுக்கிறாங்க எடுக்கல, தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. அப்பாவுக்கு தெரியாம பண்ணிட்டோமோன்னு வருத்தப்படாத. முறையா அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஊரை கூப்பிட்டு கோயில் படியிலே கல்யாணம் பண்ணிக்கலாம். நஷ்டமும் கஷ்டமும் நம்மளை விட உங்க அப்பா அம்மாவுக்கு தான் ஜாஸ்தி இருக்கும். அவங்க நம்ம கல்யாணத்தை என்னைக்கு ஒத்துக்கிறாங்களோ அப்பதான் நம்ம கல்யாணம் ஜெயிச்சுதான் அர்த்தம். நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாத. சரி, நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாத. பத்திரமா போயிட்டு வா. சரி, நான் கிளம்புறேன். பாய் லக்ஷ்மி. பாய் விஷ்ணு. பாய் பாய். அம்மா, என்னம்மா இது? இன்னும் ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தா நான் ஆபீஸ்க்கே வந்திருப்பேன். இப்படி வேலையை கொடுத்து சாவடிக்கிறானுங்க. இல்லப்பா, லேட் ஆகும் நான் சொல்லிட்டு தானேப்பா போனேன். அம்மா, நீ போவே கூடாதுன்னு சொல்லிதான் போன் ஆஃப் பண்ணி நான் புடிங்கி வச்சேன். நீ நைட்ஸா பேசி தாஜா பண்ணி தோ வரேன்னு சொல்லி கிளம்பி போன. போனவ போனையே ஆன் பண்ணியா? நான் எவ்வளவு நேரம் போன் அடிச்சேன் தெரியுமா? சாரிப்பா. ஆடா என்னம்மா நீ சாரி கீரிங்களா? நான் எவ்வளவு தவிச்சேன் தெரியுமா? நடுவுல டைமே கிடைக்கலப்பா, நிறைய வேலை இருந்துச்சு அதான். சரி சரி, நீ உக்காரு, இதோ வந்துடுறேன். என்னப்பா நீங்க போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என் பிள்ளைக்கு நான் பண்ணாம வேற யாரு பண்ணுவா? முதல்ல தண்ணியை குடிமா. வேணாப்பா. அப்ப அந்த காஃபியாவது குடி. உன் அத்தை மாமாலாம் காலையிலே கிளம்பி மாங்காடு கோயில் போயிட்டாங்க. பால் வாங்கல நினைக்கிறேன், அதான் வர காப்பி போட்டு வந்தேன். மா, நல்லா இல்லைன்னா அப்பாவை திட்டாதம்மா. காப்பிலாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்காமா? மா, அடுத்த ராத்திரில உன்னை அனுப்பிட்டு மனசே கேட்கலம்மா. கூட வரக்கூடாதுன்னு நீ வேற அடிச்சு சொல்லிட்ட. இல்லைன்னா உன்னை தனியாவே அனுப்பியிருக்க மாட்டேன். ஆபீஸ் வண்டி தானேப்பா? எந்த வண்டியா இருக்கட்டுமா, பெத்த அப்பனுக்கு இருக்கிற அக்கறை தானே. மா, நீ சம்பாதிச்சுட்டு வந்து இங்க ஒன்னும் ஆக போறது இல்ல. படிச்ச படிப்பை வீணாயிடக்கூடாதுன்னு தான் நீ வேலைக்கு போகணும்னு சொல்லும் போது நான் சரின்னு சொன்னேன். உன் சந்தோஷத்தை கெடுக்க கூடாது, அது ஒண்ணுதான் என் கையை கட்டி போட்டுருச்சு. என்னை விட நல்லபடியா உன்னை பாத்துக்கிற ஒருத்தவங்க கிட்ட உன்னை ஒப்படைக்கணும், அவ்வளவுதான்மா, வேற ஒண்ணும் இல்ல. அப்பா. என்னம்மா ஏன் அழுவுற? சேச்சே, அப்பா சும்மா சொன்னம்மா. சாரிப்பா, நான் உங்களை ஏமாத்திட்டேன். உங்களுக்கே தெரியாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்ப்பா. அடடா, என்னம்மா நீ? கண்ணை தொடச்சிக்கோ. உன்னை எம்புட்டு பிடிக்கும்ன்றதுக்காக சொன்னேன், உன்னை அழ வைக்கிறதுக்காக சொல்லல. சரி சரி, சூடு ஆறதுக்குள்ள அந்த காப்பியை கூடி, நான் 2 தோசை சுட்டு எடுத்துன்னு வந்துடுறேன். வேணாம்ப்பா. வெறும் வயித்தோட படுக்கூடாது, சாப்பிட்டு படு. இரு வரேன்.
என்ன உயிரா நினைக்கிற எங்க அப்பாவுக்கு கூட தெரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேனே. இது அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? நான் எடுத்த முடிவு சரியா தப்பா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் பாசன், எங்க வந்துட்டீங்க? என்னால அந்த ரூம்ல இருக்கவே முடியல மதன். என்னாச்சு? எனக்கு அது பிடிக்கல. நான் இங்க தான் இருக்க போறேன். என்னாச்சு? முதலாளியா இருக்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை தான் போல இருக்கு. ஏன் என்னாச்சு? என்னதான் நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணணும்னு நினைச்சாலும் எங்கேயோ ஒரு இடத்துல வியாபாரியா தான் நடந்துக்க வேண்டியதா இருக்கு. என்னாச்சு ஸ்வேதா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மதன். என்ன பயமா இருக்கு? மெதுவா இந்த பிசினஸ் என் மண்டைக்குள்ள புகுந்து என்ன ஒரு முழு வியாபாரி ஆக்கிடுமோன்னு பயமா இருக்கு மதன். வியாபாரி ஆகக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியே, அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். அதுல இருந்தே தெரியுது நீ எப்பயும் இதே இல்லாத ஒரு வியாபாரி ஆக மாட்டேன்னு. நீ சொல்ற லாஜிக் எல்லாம் ஓகே தான், ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன? எதை எடுத்தாலும் அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும்னு நினைக்கிறவனா? உனக்கே தெரியும் நம்ம கம்பெனியோட நிலைமைய பத்தி. இந்த கம்பெனி பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பாத்துக்கணும்னா நான் கொஞ்சம் கடுமையா தான் நடந்துக்க வேண்டியதா இருக்கும். அது நமக்கு கீழே இருக்கிறவங்கள பாதிச்சிருமோன்னு பயமா இருக்கு. இங்க பா ஸ்வேதா, திடுதிப்புன்னு 80 பேருக்கு வேலை போகுது நிலைமை வந்தப்போ நீ உங்க அப்பாட்ட பேசி அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த. நிஜமாவே அன்பான மனசுக்கு அது ஒரு உதாரணம். அதுக்காக வேலை செய்ய தெரியாதவன், ஓபி அடிக்கிறவன், இவங்க மேல ஆக்ஷன் எடுக்க கூடாதுன்னு நாங்க எதிர்பார்த்தா அது எங்க மேல தப்பு. வேலை கொடுக்கறதுதான் உதவி. அதுக்காக வேலை செய்யாம சம்பளம் கொடுக்கறதெல்லாம் உதவி கிடையாது. அப்புறம் மொத்தமா எல்லாரும் வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடும். அப்ப அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாங்கிறியா? கண்டிப்பா எடுக்கணும்ன்ற. வேலை செய்யாமலே ஓபி அடிக்கிறவங்களை கண்டுக்காம இருக்கிறதுக்கு பேரு உதவி கிடையாது, அது ஒரு குற்றம். அதே மாதிரி ரோட்ல ஒரு எருமை மாடு நிக்குது, அதை ஓரமா அனுப்பணும்னா கிட்ட போய் போயிருமான்னு சொன்னா அது போகாது. குச்சி எடுத்து 2 சாத்து சாத்தினாதான் அது ஓரமாவே போகும். அதுக்கு பேரு அது மேல அன்பு இல்லாம நடந்துக்கிறது கிடையாது. அதுக்கு புரியுற லாங்குவேஜ்ல அதுக்கு கம்யூனிகேட் பண்றோம்னு தான் அர்த்தம். ஆளுங்களும் அதே மாதிரி தான். சில பேர் சொல்லாமலே வேலை செய்வாங்க, சில பேர் சொன்னாதான் வேலை செய்வாங்க, சில பேர்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் அதட்டி உருட்டி சொன்னாதான் வேலையே செய்வாங்க. அதுக்கு பேரு அவங்க மேல அன்பு இல்லாம நடந்துக்கிறது இல்ல, அவங்களுக்கு புரியக்கூடிய பாஷையில அந்த வேலையோட முக்கியத்துவத்தை சொல்றோம்னு அர்த்தம். என்ன சிரிக்கிற? நீயும் பயங்கரமா மேனேஜ்மெண்ட் ஆளுங்கள மாதிரியே பேசுறியே. இது உங்க அப்பா உனக்கு வச்சிருக்க டெஸ்ட். இதில் நீ தோத்து போயிடக்கூடாது. அந்த தோல்விக்கு நாங்களே காரணமா இருந்துடக்கூடாதுல்ல. கொஞ்சம் கை கொடு. எதுக்கு? குடுனா குடு. கேள்விலாம் கேக்குற? இந்த பணம், இந்த பதவி, அந்தஸ்து இதெல்லாம் பார்த்து நான் பயப்படுறதுக்கு ஒரே காரணம் அது எங்கேயாச்சும் நம்மளை பிரிச்சணுமேன்ற ஒரே காரணத்துக்காக தான். புரியுது மதன். ஏய், உன்னோட ப்ராஜெக்ட்க்கு IEEE இருந்து அப்ரூவல் வந்துருச்சுல? அந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கான மொத்த செலவையும் நம்ம கம்பெனி ஏத்துக்கும். திமிர்ல பேசுறதா நினைக்க வேண்டாம். ஒரு நியாயமான எம்ப்ளாய்க்கு கம்பெனி செய்ய வேண்டிய கடமை அது. தேங்க்ஸ். என்ன யாரோ மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு கம்பெனியோட பாஸ் ஹெல்ப் பண்றாங்க, அதுக்கு அந்த பாஸுக்கு தேங்க்ஸ் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவ்வளவுதானே மதன்? என்ன அவ்வளவுதானா? சும்மா வெறும்னா வாயில தேங்க்ஸ்னு சொன்னா ஆச்சா? வேற என்ன பண்ணும்? பாஸ் சினிமாவுக்கு கூட்டிட்டு போகணும், ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், இதெல்லாம் இருக்குல்ல. பாஸ் ஃப்ரீயா இருந்தா போதும், கடனை உடனே வாங்கியாவது கூட்டிட்டு போறதுக்கு நான் ரெடி. என்ன சிரிக்கிற? புதுசா ஒரு 2-3 பேர் வந்திருக்காங்க, எல்லாம் எங்க அப்பா ரெக்கமெண்டேஷன். ஒரு பிசினஸ் ஹெட்னா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்றாங்க மதன். இப்படி வந்து உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் உன்கிட்ட பேசிட்டு இருந்தா மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. சரி வா, எப்பெல்லாம் நீ ஃப்ரீயா இருக்கியோ அப்பெல்லாம் வந்து பேசு. மதன். என்ன ஸ்வேதா? ஒருவேளை என்னோட கேரக்டர் மாறிட்டா கூட நீ என்னை விட்டுட்டு போக மாட்டல்ல? மாட்டேன். அப்போ என்கிட்ட வந்து சொல்லுவியா நீ? என்ன சொல்லணும்? நான் ஆசைப்பட்டது இது இல்ல ஸ்வேதா அப்படின்னு சொல்லுவியா? எந்த சமயத்திலயும் நீ என்னை விட்டு போயிடக்கூடாது. கவலைப்படாத, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். உன் வாழ்க்கையோட துக்கத்திலையும் சந்தோஷத்துலையும் உன்னை விட்டு பிரியாம உன் கூடவே இருப்பேன். நீ மாறிட்டா கூட நான் சண்டை போடுவேன். என்னை நீ புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் சண்டை போடுவேன். உன்னை விட்டு போக மாட்டேன். எனக்கு இது போதும் மதன்.
ஹலோ புருஷா. ஹாய் பொண்டாட்டி. உன் போனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு மட்டும் நீ ஃபோன் பண்ணாம இருந்திருந்த அவ்வளவுதான். அது எப்படி நான் ஃபோன் பண்ணாம இருப்பேன், அதுவும் இன்னைக்கு? ஆமா, இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு தான் நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்படி பார்த்தா இன்னைக்கு தான் நம்மளுக்கு முதல் இரவு. சரியான ஆளுடா நீ. தப்பாலாம் எதுவும் சொல்லியே. சேஞ்ச் த டாபிக். ஏ கார்த்திக், என்னால நம்பவே முடியல. நமக்கு உண்மையாவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஏ பட்டிக்காடு, நான் உன் கழுத்துல கட்டின தாலி இருக்கா இல்லையா? அதை தொட்டு பாரு, அது சொல்லும் நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு. என்னால கூட இதையும் நம்ப முடியல. அது எப்படி ராஜி அப்படி ஒரு டைமிங்ல வந்து நின்ன? எழுதி வச்ச விதி செல்லம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஆமா ராஜி, சில சமயத்துல விதியை நம்பிதான் ஆக வேண்டியதா இருக்கு. நம்ம என்னென்னமோ யோசிச்சோம், ஆனா நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சுல. என்னாலயும் எதையும் நம்ப முடியல. முடியவே முடியாதுன்னு சொன்ன எங்க அப்பா ஓகே சொன்னது. அந்த அடுத்த ராத்திரியில கூப்பிட்டதும் வண்டி வந்தது, என்ன பத்திரமா அங்க கூட்டிட்டு போனது. எல்லாமே ஏதோ அதிசயம் மாதிரி இருக்கு கார்த்திக். நம்ம ரெண்டு பேரும் சேரணும்னு இருக்கு, அதான் இவ்வளவு பிரச்சனை இல்லையும் நடக்க வேண்டியதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு சாதகமா நடந்துச்சு. ஏ கார்த்திக், நீ என் புருஷனாடா? ஆமா பொண்டாட்டி. ஐயோ, என்னால நம்பவே முடியலடா. சரி, உன் பேர் என்ன? ராஜி. முழு பேர் என்ன? ராஜலட்சுமி. ஏ மக்கு, உன் முழு பேர் என்னன்னு கேட்டேன். ஏய், ராஜலட்சுமி தான். அது போன மாசம். இந்த மாசம் உன் பேரு ராஜலட்சுமி கார்த்திகேயன். ஹலோ, கேன் ஐ டாக் டு மிஸ்ஸஸ் ராஜலட்சுமி கார்த்திகேயன்? எஸ், மிஸ்ஸஸ் கார்த்திக் ஸ்பீக்கிங். ராஜி. ராஜின்லாம் இங்க யாரும் இல்ல, மிஸ்ஸஸ் கார்த்திக் தான் இருக்காங்க. ராஜி. என்னப்பா? ஓகே தானே? என்ன ஓகே தானே? இல்ல, இந்த கல்யாணத்துல உனக்கு சந்தோஷம் தானே? மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கு தானே? எப்போ எப்படி ஒரு கேள்வியை கேக்குறான் பாரு. இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்க வேண்டிய கேள்வி ராஜா, முதல் இரவுல கேக்குற கேள்வி இல்ல. பதில் சொல்லு. நான் என்ன பதில் சொல்லுவேன்னு உனக்கு தெரியாதா? தெரிஞ்சதால தான் கேக்குறேன். தெரியும்ல, அப்புறம் ஏன் கேக்குற? உன் வாயால அதை கேட்கணும், அதான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களை விட உன்னைதான் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. ஐ லவ் யூ. தேங்க்யூ. ஏய், யாராவது ஐ லவ் யூ சொன்னா தேங்க்யூ சொல்லுவாங்களா? நான் சொல்லுவேன். கார்த்திக், என்ன? என்ன உனக்கு பிடிக்குமா? பதில் சொல்லு கார்த்திக். உன்னை மட்டும்தான் பிடிக்கும். ஐ லவ் யூ. தேங்க்யூ. சரி, உன் கையை நீட்டு. உன் கையை நான் கெட்டியமா பிடிச்சிட்டு இருக்கேன். விட்டுறாத. நான் எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் உன் கையை விட மாட்டேன். ஐ லவ் யூ புருஷா. ஐ லவ் யூ பொண்டாட்டி. சரி, அப்போ நான் போனை வைக்கிறேன், என் கனவுல வா. ஓகே. குட் நைட். குட் நைட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். ஹாய், குட் மார்னிங். என்ன இவ்வளவு காலங்கத்தால? சும்மாதான். பொண்டாட்டி என்ன பண்றான்னு கேட்கலான்னு பார்த்தேன். நீ என்ன பண்ற? நான் இப்பதான் தெருமுனையில் இருக்க டீ கடைக்கு டீ குடிக்கலான்னு வந்தேன். நீ? நான் கிளம்பி ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். ஐயோ, ஏன் இவ்வளவு சீக்கிரமா? வேற வழி. இப்ப கிளம்புனாதான் ஷேர் ஆட்டோ பிடிச்சு 2 ஸ்டாப் தள்ளி இறங்கி அங்கிருந்து ஆபீஸ் பஸ் ஏறி ஆபீஸ் போக முடியும். உங்களுக்கு என்னப்பா, சல்லுன்னு பைக் எடுத்துட்டு போயிருவீங்க, நாங்க அப்படியா? ஃபோன் பண்ணி வான்னு கூப்பிட்டு இருந்தா வந்திருக்க மாட்டேனா? ஏன்? அது நாங்க தான் கூப்பிடணுமா? நீங்களா ஃபீல் பண்ண மாட்டீங்களோ? இல்ல, அது வந்து நாள் பொண்டாட்டி ஆபீஸ் போறாளே, வந்து பிக்கப் பண்ணிட்டு போவோம், அவ எதிர்பார்க்காம போய் அசத்துவோன்னு கொஞ்சமாச்சும் தோணுதா உனக்கு? சாரி சாரி. இப்படி காலம் பூரா சாரி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சாரிமா, சாரி. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆபீஸ்க்கு வா, பேசிக்கலாம். நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிருக்கலாம்ல.
பரவாயில்லன்னு சொல்றேன்ல. நான் பிக்கப் பண்ணியிருந்தா ஃபீல் பண்ணிருப்பே மாட்டியா? ஃபீல் பண்றதா? அப்படி மட்டும் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோ, ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சு மொத்தம் கொடுத்திருப்பேன். நிஜமாவா? ஆமா, பப்ளிக்கா எத்தனை பேர் பார்த்தாலும் பரவாயில்லன்னு இறுக்கி அணைச்சு உமா கொடுத்திருப்பேன். நீ மிஸ் பண்ணிட்ட. அப்படியா? அப்படியே திரும்பி கொஞ்சம் இந்த பக்கம் பாரு. என்னது? திரும்பி பாரு செல்லம். என்ன திடீர்னு? நீ பேச்ச மாத்தாத. இருக்கி அனுப்பிச்சு ஒரு உமா தரேன்னு சொன்னல, எங்க? அதெல்லாம் முடியாது. ஏய், இப்ப நீ தானே சொன்ன? அது நீ வரலன்னு நினைச்சு சொன்ன. என்னடா திடீர்னு இப்படி எல்லாம் அசத்துற? ஏன், இதுக்கு முன்னாடி நான் அசத்துனதே இல்லையா? அசத்தி இருக்க, ஆனா என்ன ஆனா? இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. எதிர்பார்க்காம பண்றதுக்கு பேர் தான் அசத்தல். நீ வருவேன்னு எதிர்பார்க்கல, ஆனா இன்னைக்கு ஷேர் ஆட்டோல போகணுமான எரிச்சல் இருந்துகிட்டே இருந்துச்சு. மனசறிஞ்சு வந்து நிக்கிற. இனி தினம் அப்படிதான். ஏன்? அது அப்படிதான். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். எதுக்கு நீ எங்க இருந்தோ இங்க வரணும்? ஒரு பிரச்சனையும் இல்ல ராஜி. ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எந்திரிக்கணும், அவ்வளவுதானே. எந்திரிச்சிட்டா போச்சு. எதுக்கு சிரமம்? அந்த அரை மணி நேரம் நீ நல்லா தூங்கலாம்ல. அதெல்லாம் முடியாது. ஏன் அப்படி? அதெல்லாம் அப்படிதான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு மாற்றம் வரணும்ல. பிக்கப் பண்றதா மாற்றமா? பிக்கப் பண்றது மாற்றம்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா பிக்கப் பண்றது புருஷனோட வேலை. யார் சொன்னது? எங்க அப்பா பண்ணதை நான் பார்த்து தானே இருந்தேன். அந்த வேலையை மட்டும் அவர் யாருக்குமே விட்டு கொடுத்தது இல்ல. ஓகே புருஷா. தேங்க்யூ பொண்டாட்டி. எனக்கு சென்டிமெண்ட்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் பண்ணி தான் நீ என் மேல இருக்கிற காதலை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமும் இல்ல. தெரியும். இதை ஒண்ணு நான் யாருக்காகவும் எதையும் ப்ரூவ் பண்றதுக்காக பண்ணல. என் பொண்டாட்டியை நான் அசத்தணும்னு பண்றேன். அசத்தணும்னு கூட இல்ல, என் பொண்டாட்டி காலையில கஷ்டப்படாம ஆபீஸ்க்கு வரணும்னு பாக்குறேன். பாருடா, காதலே இருந்த வரைக்கும் இந்த அக்கறையெல்லாம் இல்ல. அது விருப்பம், இது கடமை. அப்போ கடமையா தான் செய்யற. ஐயா, ரொமான்ஸா ஒரு விஷயம் நடந்து அனுபவிக்கிறத விட்டுட்டு இப்படி ஆரஞ்சிட்டு இருக்க. போற வழியில கோயில் போயிட்டு போலாமா? ஏய், என்ன? சத்தியமா சொல்றேன், ஜஸ்ட் இந்த செகண்ட் நான் கோயிலுக்கு போலாமான்னு நினைச்சேன். நீ போலாமான்னு கேக்குற. சரி, போலாமா? போலாம். உட்காரு. ஏய், என்ன இது? என்ன? ஏன் இப்படி ஒரு பக்கமா கால போட்டு உட்கார்ற? ஏன்? அதெல்லாம் லோ பண்றப்போ இப்போ ஒழுங்கா இந்த சைடு கால போட்டு உட்காரு. ரொம்பதான். வண்டி வேகமா போகும், எரிக்கு பிடிச்சுக்கோ. புரியுது புரியுது.